கவிஞர் அறிவுமதி அவர்களோட பிறந்தநாள் இன்னைக்கு. பல கவிஞர்களுக்கு, பல கலைஞர்களுக்கு தாய்மடியா அவரோட வீடு இருந்திருக்குது. அவரோட அறை இருந்திருக்குது. இன்னும் இவர பத்தி நெறைய பேர் பேசிட்டே இருக்கணுமே அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டே இருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் அறிவுமதி. சிறைச்சாலை படத்துல எல்லா பாட்டும் அவர்தான். பார்த்திபன் கனவுல முத்து முத்தா பேஞ்சு இருக்கு தன்னேன்னு நானே அந்த பாட்டு அவர்தான். தூள் படத்துல மதுரை வீரன் தானே பாட்டு அவர்தான். அப்படின்னு நெறைய சொல்லலாம். அவர பத்தி பேசணும்னா நெறைய பாடல்கள் பத்தி சொல்லலாம். இன்னைக்கு ஒரு பாட்டுல ஒரு வரிய பத்தி மட்டும் நான் சொல்றேன். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால பாலா படத்துல தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறேன்னு ஒரு பாடல் இருக்குது. தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய். காதலிலிருந்து காமத்துக்கு போற பாடல்கள்னு நிறைய பாடல்கள் ஒரு ஜானரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாடல்கள் ஒரு பெரிய சவால் என்னன்னா கவிஞர்களுக்கு விரசம் இருக்கக்கூடாது. அதே சமயம் காதல் இருந்து அவங்க காமத்துக்கு போறத அழகான வரிகள்ல சொல்லணும் அப்படிங்கிறது பெரிய சவால். இந்த பாட்டு வரி பூராமே நல்லா இருக்கும். டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னா, இருவரே பார்க்கும் படவிழா திரையிடும் மோகத் திருவிழா அப்படின்னு நாயகன் பாடுவாரு. நாயகி வந்துட்டு காதினோரம் சாய்ந்து நீ கூந்தல் கோதிடு போதும் என்ற போதும் நீ கேட்டு வாதிடுன்னு எழுதியிருப்பாங்க. அந்த வரி வந்து ரொம்ப இன்டென்ஸான வரி, ஒரு பெண் சொல்ற வரி அது. இன்னொரு பாட்டு தான் எல்லாருக்குமே ஃபேவரட்டான பாட்டு, ராமன் அப்துல்லா பாட்டுல முத்தமிழே முத்தமிழே பாட்டு. முத்தமிழே முத்தமிழே முத்தச்சந்தம் ஒன்று கேட்பதென்ன. அதுல எனக்கு ஒரு வரி கேட்டு பயங்கர ஷாக் ஆச்சு. அந்த ஒரு வரியை சீனா யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த வரி எவ்வளவு சூப்பரான வரின்னு தெரியும். அந்த வரி என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தரை வந்து நம்ம அறிமுகப்படுத்திக்கும் போது ஒருத்தர் புதுசா ஒருத்தரை பார்க்க போகும்போது நான் துரையண்ணா உங்களை பார்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நமக்கே ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல என்ன கேட்போம்? யார் என் நம்பர் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்போம். இன்னார் கொடுத்தாரு அப்படிங்கும்போது சொல்லுங்க அப்படின்னா அவர் சொல்லி வந்திருக்கீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்கு இல்லையா? இதுல அப்படி ஒரு வரியை யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு சொல்லுவாங்க, உந்தன் பேரை சொல்லித்தான் காமன் என்னை சந்தித்தான். காமன் வந்து ஒரு பெண்ணை சந்திக்கிறது எல்லாரும் சொல்லி எல்லாம் சந்திக்கிறது இல்லை இல்லையா? அவங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான காதலன் சொல்லி தான் காமனை சந்திக்கிறதுன்னா அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. இது எவ்வளவு ஒரு டீப்பான வரின்னு நான் சொன்னதை யோசிச்சுட்டு இந்த வரியை கேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக அதை எழுதியிருக்காருங்க. ஒரு மெட்டுக்கு எழுதணும், இவ்வளோ பெரிய விஷயத்த அந்த மெட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறத கேட்கும் போதெல்லாம் எப்படி ஒரு மனுஷன் இப்படி சிந்திச்சாரு அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். எக்ஸலண்டான வரி அது. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கவிஞர் அறிவுமதி அவர்களுக்கு.